ஒவ்வொரு விசுவாசியும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தெரியுமா உங்களுக்கு? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, முதல்ல இது என்னன்றதை பார்க்க போகிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா என்னது? ரெண்டாவது, இது எப்படி நமக்கு கிடச்சிருக்கு, எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், எப்படி நமக்கு கிடச்சிருக்கு, அதை பார்க்க போகிறோம். பொதுவாக ஜனங்க உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும், என்ன கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும், என்ன மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஜனங்க எப்படி யோசிப்பாங்க? கடவுள்கிட்ட போகணுமா, கடவுளோட ஒரு கனெக்ஷன் ஏற்படணுமா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். கடவுள் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு என்ன தகுதி? யாரை கேட்டீங்கனாலும் என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கணும், நல்ல கிரியைகள் இருக்கணும், நற்கிரியைகள் இருக்கணும், ஒரு நீதியை டெவலப் பண்ணிக்கிட்டு வரணும், சேகரிச்சுக்கிட்டு வரணும், புண்ணியம் கட்டிக்கிட்டு வரணும்னு வாங்கல்ல. ஒரு ரெக்கார்டு, வாழ்க்கை ரெக்கார்டு, ஒட்டுமொத்த வாழ்க்கை ரெக்கார்டு நல்லதாய் இருந்தால் தான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது ஜனங்க மத்தியில், உலகம் எங்கும். கிறிஸ்தவ சுவிசேஷம் என்ன சொல்லுது? உண்மைதான், கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, யார்கிட்டையும் அந்த தகுதி இல்லை, தகுதியை பெறவும் முடியாது. நாம் எவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளோ நல்லதை செய்தாலும், கிறிஸ்தவ சுவிசேஷம் என்ன சொல்லுது? முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? நம்முடைய நற்கிரியைகளும் நம்முடைய நல்ல வாழ்க்கைகளும் நம்மை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்த போதாது, பத்தாது. எப்படி வாழ்ந்தாலும், என்ன செஞ்சாலும், எவ்வளோ நல்லது செஞ்சாலும், எவ்வளோ நல்ல கிரியை, ஜனங்க நினச்சிக்கிறாங்க நல்லது செஞ்சிடுறேன், அதை பார்த்து தேவன் ஏற்றுக்கொள்வார். என்ன செஞ்சாலும், எப்படி வாழ்ந்தாலும், எவ்வளோ நல்லது செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக அது நம்மளை தகுதிப்படுத்த போதாது, பத்தாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. சொல்யூஷன் என்ன? தீர்வு என்ன? தீர்வு தேவன் ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். அது என்னது? அதுதான் இந்த நீதிமானாக்கப்படுதல்னு சொல்றோமே, அதுதான். யாருமே அவங்க சொந்த சுய நீதினால தங்களை தகுதிப்படுத்த முடியாததுனால தேவன் என்ன பண்றாரு? அவரே ஒரு நீதியை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி நமக்கு அந்த நீதியை கொடுத்து அதன் மூலமாக நம்மை தகுதிப்படுத்துகிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ உன் சொந்த நீதியை சேகரிச்சுட்டு வா, டெவலப் பண்ணிக்கிட்டு வா, அதன் மூலமா தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். உலகமே அதான் சொல்லுது, நம்புது. கிறிஸ்தவம் சொல்லுது, கிறிஸ்தவ சுவிசேஷம் சொல்லுது, கிடையவே கிடையாது. யாருமே அந்த அடிப்படையில் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு வாழ்றது கிடையாது. தீர்வு என்ன? இப்படி பிரச்சனை இப்படி இருக்கிறதுனால தேவனே ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அது என்னது? நமக்காக ஒரு பர்ஃபெக்டான நீதியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதை நம்மகிட்ட ஒரு ஈவாய் தருகிறார் கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவுக்குள். அது நம்மளை தகுதிப்படுத்துகிறது. அதுவே நம்முடைய தகுதியா இருக்குது. அது நம்மை தேவனுடைய பார்வையில் முழுமையாய் தகுதிப்படுத்துகிறது. அது என்னது அந்த பர்ஃபெக்ட் நீதி? எப்படி அதை ஆயத்தப்படுத்துகிறார்? எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான். கிறிஸ்து தான் பாருங்க அங்க கீ. இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். ஒரு பர்ஃபெக்டான லைஃபை வாழ்ந்தார். அவரை போல் யாரும் வாழ்ந்ததில்லை. பர்ஃபெக்டான லைஃப்னா பாவம் செய்யாம மட்டும் வாழல. அவரு ஒவ்வொரு நீதியையும் செய்து நிறைவேற்றினார். எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். வெறும் பாவம் செய்யாம இருந்தா பத்தாது, நீதியை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை முழுமையாக செய்ய வேண்டும். எந்த மனுஷனும் சரித்திரத்தில் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை, செய்யவும் முடியாது. தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் எந்த மனுஷனை நிறைவேற்றினதே கிடையாது. ஒரே ஒரு நபர் தான் அதை செய்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து. தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றினவர். வாழ்க்கை முழுக்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். தேவன் எதிர்பார்த்தபடி வாழ்ந்தார். தேவன் சொன்னபடி செய்தார். அவருடைய பிரமாணங்களை கை கொண்டார். எல்லாத்தையும் செய்து வருகிறார். அந்த வாழ்க்கையின் உச்சகட்டம் தான் சிலுவை. சிலுவையில தான் அவருடைய கீழ்ப்படிதலின் உச்சகட்டத்தையும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2 சொல்லுது, மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தார். மரணம் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த சிலுவையில் அவர் போய் தன்னையே அங்கே ஒப்பு கொடுக்கிறது அவருடைய கீழ்ப்படிதலினுடைய உச்சகட்டம், அவருடைய நீதியினுடைய உச்சகட்டம். நமக்காக அங்க
நமக்காக மட்டும் இல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவையில மரிக்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். அவருடைய நீதி உயிர்த்தெழுதல் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. இவர் நீதி உள்ளவர். மரணம் கூட இவரை கீழே வைக்க முடியல. நீதி, அந்த அளவுக்கு நீதி உள்ளவர் என்பது அந்த உயிர்த்தெழுதல் நிரூபிக்குது. இப்படிப்பட்ட நீதி, இயேசுனுடைய நீதி, இதை தான் என்ன பண்றார் தேவன் நம்மகிட்ட எடுத்து கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார், நீதிமான்களாக ஏற்றுக்கொள்கிறார். ரோமர் 3 பாருங்க. ரோமர் 3 நான் சொன்னது அப்படியே இங்க வரும் பாருங்க. அதாவது எந்த மனுஷனும் சும்மா நல்ல கிரியை செஞ்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக, கிறிஸ்துவனுடைய மீட்பின் மூலமாக தான் இது நடக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாக இப்போதைக்கு ரோமர் 3 பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்தில், இந்த முதல் அதிகாரத்துலேருந்து தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க ஆரம்பிக்க போகிறோம். இதுக்குள்ள பவுல் இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை விவரிக்கிறார். ஃபுல்லாக விவரிச்சுட்டு வந்துட்டு 20ஆம் வசனத்தில் அந்த பிரச்சனையை சாராம்சமாக கொடுக்குறார். ஒரே வாக்கியத்தில் கொடுக்குறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. உலகத்தினுடைய பிரச்சனை என்னது? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. உலகத்தினுடைய பிரச்சனை என்ன? எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்னது? அது நற்கிரியையிலே பெஸ்ட் கிரியை. வெறும் சும்மா நல்ல கிரியை இல்லை, நியாயப்பிரமாணத்தின் கிரியை, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கிரியை, தேவனை செய்யின்னு சொன்ன கிரியை. ஜனங்க என்ன நினைச்சாங்க? யூதர்கள் என்ன நினைச்சாங்க? இதை செஞ்சுட்டா நீதிமானா ஏற்றுக்கொண்டுருவார் தேவன். உண்மைதான், செஞ்சா நீதிமானா ஏற்றுக்கொள்வார். ஆனால் யாரும் செஞ்சது இல்லையே. தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செஞ்சது கிடையாது. அதுதான் பவுல் நிரூபிக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரத்துக்கு முன்னால இதை நிரூபிச்சு முடிச்சுட்டாரு. இப்ப சாராம்சமா சொல்லுகிறாரு, எந்த மனுஷனும் இந்த வெறும் நல்ல கிரியை மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால கூட தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. கூடாத காரியம், முடியாது, இப்படி நடக்காது. இதுதான் பிரச்சனை. ஜனங்க நினைச்சுக்கிறாங்க நல்லது செஞ்சு தேவன் ஏற்றுக்கொண்டுருவார். முடியாது. நியாய பிரமாணத்தின் கிரியை செஞ்சு கூட தேவன் ஏற்றுக்கொண்டுருவார்னு நினைக்க முடியாது. ஏன்னா நாம் உருப்படியாக செய்கிறதில்லை, அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்கிறதில்லை. அப்போ சொல்யூஷன், தீர்வு, நான் 21ஆம் வசனம் பாருங்க. தீர்வு இங்கே வருது. இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். வேதத்தில் மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் தான், இந்த பேராகிராஃப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ன்றார் வேதத்திலே. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசுவின் மூலமாக தேவன் செய்கிறார். எப்படின்னு பாருங்க. 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல், அப்படின்னா ஆங்கிலத்தில், கிரேக்க மொழியில் எப்படி வருது? நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தை சார்ந்த ஒரு நீதி கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் நியாயப்பிரமாணம் இதுக்கு சாட்சி கொடுக்குது, இதை பற்றி சொல்லுது, இதை பற்றி பேசுது, இதை பற்றி தீர்க்க தரிசனம் கொடுக்குது. இந்த தேவ நீதியை பற்றி. என்ன தேவ நீதி இது? 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. எப்படி பலிக்குமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அதன் மூலமாக இந்த தேவ நீதி நமக்கு பலிக்கும். யார் மேல பலிக்கும்? விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் வரும். விசுவாசிக்கிற எல்லாருக்குமே, எல்லாருக்கும் இல்லை, விசுவாசிக்கிற எல்லாருக்குமே வரும். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே வரும். 23. ஏன் வித்தியாசமே இல்லை? என்ன சொல்ல வர? யூதர், கிரேக்கர், இனத்து அடிப்படையில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ஏன்? 23. எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனார்கள். எல்லாருமே, பைபிள் வச்சவங்களும் சரி, பைபிள் இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் இப்படி கெட்டு போனதுனால எல்லாருக்கும் எப்படி வருது இது?
இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் வருது. எப்படி வருதுன்னு 24ஆம் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்படி வருது என்ற சொல்லுகிறது ஒரு வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். திரும்ப வாசிக்கிறேன். எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? தீர்வு என்னது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய். இதற்கு நான் பிரயாசப்படலை, வேலை செஞ்சு சம்பாதிச்சு நீதியை பெற்றுக்கொள்ள, என் சுய நீதி கிடையாது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, என்னுடைய கிரியையினால இல்லை, அவருடைய கிருபையினாலே. எனக்கு அதை பெறறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதி இல்லாதவனுக்கு தயை அளிக்கிறது தான் கிருபை. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, அதாவது சிலுவை அப்படின்னா கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, சிலுவையில் இயேசு முடித்த காரியங்கள் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ உலகம் நினைக்கிற மாதிரி பாருங்க, தேவனுக்கு முன்பாக தகுதி பெற்ற முடியாது. தேவனே நமக்கு கொடுக்கிற தகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே நம்மளை தகுதிப்படுத்துகிறார், அது போதும். இப்போ இன்றைக்கு அந்த தகுதி நீங்க பெற்றிருக்கிறீங்களா? எந்த தகுதி? நீதி என்ற தகுதி. இதுக்கு நீங்க ஒன்றும் செஞ்சிருக்க தேவையில்லை. இயேசு நம்பினா போதும். அதான் வாஸ்தவம்ல. இயேசு கிறிஸ்துவை பற்று விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி இது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. அது விசுவாசிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு பலிச்சிருக்காது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நிச்சயமா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் கேட்ட எப்படி சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, எதை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்கன்றத நம்புறீங்களோ நம்பலையோ, இயேசுவை நம்புறீங்கன்னா உண்மையிலே நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. சிலர் பாருங்க, இந்த நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த சத்தியத்தையே வேண்டான்னு தள்ளிடுவாங்க. இது சரியில்லை அப்படின்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட அவங்க உண்மையிலே இயேசுவை விசுவாசிச்சாங்கன்னா, அவங்க ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தாங்கன்னா போதும், அவங்க உண்மையிலே தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள். அவங்களுடைய சொந்த பார்வையில கூட நீதிமானா இல்லாம கூட இருக்கலாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் அவங்க நீதிமான்கள். அதனாலதான் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனாலதான் தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்துகிற ஒன்று பாருங்க. இங்க பவுல் பாவ மன்னிப்புன்னு கூட சொல்ல. ரோமர்ல பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய பிரச்சனை என்ன? எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்கள் ஆகின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லுகிற ஆசீர்வாதமே என்னது? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பே முழுங்கிட்டார். ஏன்னா இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்துக்குள்ளே பாவ மன்னிப்பு வந்துருது. ஆனா இது பாவ மன்னிப்பை காட்டிலும் அதிகமானது, மேலானது. இது ஒரு பேசிக் சத்தியம். இது ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு பேசிக் ஆசீர்வாதம், அடிப்படை ஆசீர்வாதம். ஆனா சிலர் இதை அப்படி ஏற்றுக்கொள்றதே இல்லை, இதை அங்கீகரிக்கிறதே இல்லை. இதை ஒன்றும் கேட்டால் இதை பழிச்சு பேசுறது, அது நான் நீதிமான் ஆயிட்டோன்றது எப்படி சொல்லலாம்? இப்படி தான் சொல்லலாம். நம்ம நீதி செய்யாமல் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுவோம்? அநீதியை செஞ்சுக்கிட்டு எப்படி நீதிமான்களாக இருப்போம்? இப்படிதானே சொல்றாங்க. பவுல் என்ன சொல்றாரு? நீதியை செஞ்சு நீதிமான ஆக முடியாதுன்னே சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. இதுக்கு வேற வழி வேணும். இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டுதான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ரோமர் 4 பாருங்க. இந்த நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்ற சத்தியத்தை தான் தொடர்ந்து பேசுறாரு இந்த இடத்துல இருந்து பவுல். ரோமர் 4:5 வசனம் சொல்றாங்கல்ல, அநீதியா இருக்கிற நாம் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், அப்படி விசுவாசம் வைக்கிறீங்களா நீங்க? நம்முடைய தேவன் பாவியை நீதிமானாக்கிறவராய் இருக்கிறார்.
அவன் நீதி செஞ்ச பிறகு அவனை நீதிமானாக்கல. அவன் நீதி செய்யறான்றதுனால நீதிமானாக்கல, அவன் இயேசுவை விசுவாசன்றதுனாலே நீதிமானாக்கு போயிட்டாரு. அவ்வளவுதான். பாயிண்ட் என்னது? தேவனுக்கு முன்பாக இது நம்மளை முழுமையாய் தகுதிப்படுத்துகிறது. முழுமையாய் தகுதிப்படுத்துறது எப்படி தெரியும் இது முழுமையாய் தகுதிப்படுத்துதுன்னு? ரோமர் 5:1 போங்க. ரோமர் 5:1. இந்த நீதி, நாம பெற்றிருக்கிற இந்த நீதி நம்மை தேவனுக்கு முன்பாக முழுமையாய் தகுதிப்படுத்துகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன சொல்றாரு? நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், இது இருக்கிறதுனால நம்முடைய தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம்னு என்னங்க? இதுக்கு முன்னால தேவனுக்கும் நமக்கும் ஒரு யுத்தம் இருந்தது, ஒரு போர் இருந்தது. எதிரிகளா இருந்தோம், நாம் தேவனுக்கு எதிரிகளா இருந்தோம், தூரமா இருந்தோம். சமாதானம் இல்லை, யுத்தத்தில் இருந்தோம். அவரை போராடிட்டு இருந்தோம் பாருங்க, வேண்டாம் தள்ளிட்டு இருந்தோம். ஆனா நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்னா, இருக்கிற வேண்டிய விதத்தில் திரும்ப அந்த உறவு வந்துருச்சு. சமாதானம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஷலோம், அந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் பவுல் சொல்லுகிறார். ஷலோம்னா எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இருக்குது, எதுவுமே உடஞ்சி இல்லை, எதுலையும் எந்த கோளாறும் இல்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. பவுல் என்ன சொல்லுகிறார்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால், இது உண்மையானால் நாம் தேவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஆகிவிட்டோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் சமாதானம். நிறைய பேருக்கு உள்ள சமாதானம் இல்லை இன்னைக்கு. ஏங்க, உள்ள சமாதானத்தை காட்டிலும் தேவனிடத்தில் சமாதானம் தான் பெருசு. நான் சொல்றேன் பாருங்க, ஒரே சமாதானமே இல்லைங்க, ஒரே கவலையா இருக்குங்க, பாரமா இருக்குங்க. தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு, அதை யோசித்து பாருங்க. உள்ள சமாதானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு. அதை யோசித்து பார்க்க நான் சொல்றேன், உள்ள சமாதானம் வந்துடும். ஐயோ சூழ்நிலை எல்லாம் சரியில்லை, எல்லாமே இழந்துருச்சு, இது போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க சமாதானம் இருக்காது. ஐயோ இது போயிடுமான்னு யோசிக்க பயப்பட சமாதானம் இருக்காது. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முன்ன தூரமா இருந்த நாம் இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் கிட்ட நாம சேர்க்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், அவரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்கணுமோ ஆகிவிட்டது என்பதை யோசித்து பாருங்க. பவுல் எப்படி எங்கிருந்து எங்க எதை கனெக்ட் பண்றாரு பாருங்க. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை வச்சு சமாதானம் பெற்றிருக்கிறோன்றாரு. அடுத்தது பாருங்க, அப்படியே பில்டப் பண்ணிட்டே போறார். இந்த நீதிமான்ற ஒரு சத்தியம் ஒரு அஸ்திபார சத்தியம் மாதிரி இது மேல அப்படியே கட்டிக்கிட்டே போறாரு பாருங்க. விசுவாசனால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில். அடுத்த வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ அடுத்த கட்டம் போறாரு பாருங்க. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா சமாதானத்தையும் பெற்றுட்டோம், உறவு எப்படி இருக்கணுமோ வந்தாச்சு. அடுத்தது என்னது? நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். முன்ன அப்படி இப்படியே இருந்தோம், ஆடிட்டு இருந்தோம், ஒரு உறுதி இல்லை, ஒரு நிலை இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாரு? நம்மளை நிலை நிறுத்தி விட்டார் தேவன். எப்படி? ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டார், ஆக்சஸ், ஆங்கிலத்தில் ஆக்சஸ். தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக போகிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டார், ஒரு தகுதியை கொடுத்துட்டார், ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டார். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுக்கு முன்பாக தைரியமா போலாம். நம்மளை முழுமையாய் தகுதிப்படுத்திருச்சு. அதான் சொல்றேன் நான். இந்த நீதி இதனால சமாதானம் உண்டாகுது, அப்படியே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் உண்டாகுது. அவருக்கும் நமக்கும் உறவு இருக்க வேண்டிய விதத்தில் வந்துருச்சுன்னா நம்ம அவருக்கு முன்பாக தைரியமா பிரவேசிக்கலாம், எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. இதை வாசித்துட்டு போனீங்கன்னா அப்படியே கட்டிகிட்டே போறாரு பில்டிங் மாதிரி. இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோன்ற அஸ்திபாரத்தின் மேல எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போறாரு. தேவனிடத்தில் சமாதானம், பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், நிலை கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். என்னத்தை பேசுகிறார்? இறுதியில நித்தியமாய் தேவ மகிமையை பெறுவோம் என்கிற நம்மகிட்ட இருக்கிற நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்த இன்றைய நம்பிக்கை.
தேவ மகிமைனா அதை தான் சொல்கிறார். ஹோப் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட்னா அவர் கடைசி மகிமையை யோசிக்கிறார். எப்படி நாம் இயேசுடைய மகிமையை காணுவோம், அவர் திரும்ப வருவார், நாம மாற்றப்படுவோம், நாம மகிமுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். அதனுடைய நிச்சயம் இன்னைக்கே இருக்கு. நம்பிக்கைனா புதிய ஏற்பாட்டில் ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம். இப்போ என்ன, நீதிமானன்றதை வச்சுக்கிட்டு எவ்வளோ கட்டிட்டு போறாரு பாருங்க. அதனால தான் சொல்றேன், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா தேவனுக்கு முன்பாக முழுமையாய் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம், முழுமையான தகுதியை பெற்றிருக்கிறோம், தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், நிலை கொண்டிருக்கிறோம், தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையை அடுத்த வசனம் சொல்றாரு. மகிமை அடைவோன்ற நம்பிக்கையை நினைச்சு மட்டும் மேன்மை பாராட்டல, உபத்திரவத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம். 3ஆம் வசனத்துல சொல்றாரு, உபத்திரம் வந்தா கூட வெறும் மகிமை ஒரு நாள் வரப்போதுன்றதை மட்டும் நினைச்சு மேன்மை பாராட்டல, உபத்திரம் வந்தாலும் மகிமை பாராட்டுன்றாரு. நல்லா போயிட்டு இருக்க மட்டும் சந்தோஷமா இல்லை, நல்லா போகாட்டிலும் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன், இதெல்லாம் கடைசியில் போய் அந்த மகிமையில தான் முடியும்ன்றத நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க 3, 4, அப்புறம் 5ஆம் வசனத்தில் தேவனுடைய அன்பை குறித்த உறுதி இருக்குன்னு சொல்லுகிறார். எல்லாமே இந்த நீதிமான்ற சத்தியத்து மேல கட்டிட்டே போறாரு. அதனால தான் சொல்றேன், நம்மளை முழுமையாய் தேவனுக்கு முன்பாக இது நம்மளை முழுமையாய் தகுதிப்படுத்துகிறது. வெறும் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றென்றைக்கும் தகுதிப்படுத்துகிறது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா என்னங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி, முழுமையான தகுதி, ஒரு பூரணமான தகுதி. இது இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும் இருக்கிற தகுதி. நினைக்கலாம் இது உண்மையாங்க, ஆமாங்க. அப்படியே வாசிட்டு போங்க 9ஆம் வசனம், அதே அதிகாரம் அப்படியே கீழே வாசிட்டு போனீங்கன்னா இந்த இது அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு போறாரு. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோன்றதை வச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே கொண்டு போறார். ரோமர் 5:9 பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எதையும் கனெக்ட் பண்றாரு பாருங்க. ரட்சிப்புல ஏற்கனவே நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, ஏற்கனவே இது நடந்தாச்சுப்பா, இனிமே நடக்கிறதும் நிச்சயம்ன்றார். என்ன நடக்க போகுது, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, ஏப்பா நீ நீதிமான ஆயிட்டனா, தேவன் உன்னை இன்னைக்கு நீதிமான ஆக்கிட்டார்னா, ஒரு நாள் உன்னை அந்த இறுதி கடைசி கோபாக்கினை அந்த நியாய தீர்ப்பு நாள்ல உன்னை ரட்சிப்பது அதிக நிச்சயம். இதை வச்சு நான் அது நிச்சயம் சொல்லலான்றாரு. என்ன சொல்ல வரார், எப்பா நீ நீதிமான் ஆயிட்டானா, இனி உனக்கு என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக போறதுக்கு ஒரு முழுமையான தகுதி இருக்கு, நிற்கிறதுக்கு தகுதி இருக்கு, எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிற்கலாம். தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார், முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறார், உன்னை வரவேற்கிறார். இன்றைக்கு மட்டும் இல்ல, என்றென்றைக்கும்.